திருச்சிற்றம்பலம். தலம் திரு கச்சி ஏகம்பம். திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் 4ஆம் திருமுறை. பதிகம் 7, பாடல் 1. பண் காந்தாரம். நாடு தொண்டை நாடு. கரவாடும் வண்ணெஞ்சற்கு அரியானை கரவார்பால். கரவாடும் வண்ணெஞ்சற்கு அரியானை கரவார்பால். விரவாடும் பெருமானை விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை. விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை. அறவாட சடைதாழ அங்கையினில் அனல் ஏந்தி. அறவாட சடைதாழ அங்கையினில் அனல் ஏந்தி. இரவாடும் பெருமானை இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. என் மனத்தே வைத்தேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த முதலாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் கரவு அப்படின்னா கள்ளம்னு அர்த்தம். ஸோ இதில் எம்பெருமானை பற்றி என்ன வர்ணிக்கிறார், அப்புறம் மனிதர்களை பற்றியும் வர்ணிக்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தனது மனம், மொழி, மெய் ஆகிய 3 நிலைகளை இறைவனை நினைக்காது, இறைவனை நினைக்காம நம்ம சுற்றி திரிகிறோம். அந்த மனிதர்களுக்கு மிகவும் அரியவனான சிவபெருமான் திகழ்கின்றார். அவர்களுக்கெல்லாம் அதிகமாக தெரிகின்றார். வஞ்சனை ஏதும் இல்லாமல் மனம் ஒன்றி இறைவனை நினைக்கும் அடியர்களுக்கு இறைவன் ஒன்றி அவருக்கு அருள் பாலிக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அருள் பாலிக்கிறான்னு சொல்கிறார். மனத்தில் வைத்து இறைவனை வழிபடுகிற அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறான்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறார், சிவபெருமான் தனது இதில் பாம்பை வைத்திருக்கார் அல்லவா. அவர் என்ன சொல்கிறார், அந்த அவ்வாறு கரவாடும் மனிதர்களை கரவாமல் பக்தி செய்யும் அடியார்களுக்கு வேறுபடுதல் சிவபெருமான். கோபம் கொண்டு சீரும் காளையை வாகனமாக கொண்டு திறமை உடையவன். படமெடுத்து ஆடும் பாம்பினை தனது உடலில் ஏற்று இருப்பவர் சிவபெருமான். உள்ளங்கையில் தீப்பழம்பை வைத்திருப்பவர். இந்தவாறு இருக்கிறவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, ஊழிகாலத்தில் ஊழிகாலங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது உலகத்தை அழித்து விட்டு அடுத்த உலகத்தை ஜனனிக்கும் இடம் அந்த ஊழிகாலங்கிறது. அதுதான். அதில் இந்த மாதிரி நடமாடி எங்கே இருக்கிற அத்தகைய இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, கச்சி ஏகம்பத்தில் உள்ளாருங்கிறத இந்த பாட்டில் சொல்லி நமக்கு முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.